17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்வலையில் ஆழ்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவிட்டிருக்கிறார். எக்ஸ் வலைதளத்துல திரு எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். சிறுமிகளுக்கே பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இந்த ஆட்சியில தொடர்ந்து இது போன்ற பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது வேதனைக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். குற்றம் நடந்த பின் கைது செய்துவிட்டோம் என்று சொல்லும் முதலமைச்சர் குற்றத்தை தடுக்க என்ன செய்தார் என்பதை ஏன் சொல்ல மறுக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு முற்றிலுமாக துறந்துவிட்டு விளம்பர மோகத்தில் இருக்கும் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கோவை மாணவி பாலியல் வழக்கில் கைதானோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி இருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.